இது நாகமலை என்றால் ஏன் படமெடுத்து ஆடவில்லை அப்படிங்கிற பொருள் வரும்படி பாடுறாரு. சமரமுக திருச்செங்கோடு சர்ப்ப சைலமெனில் அமரிர் படம் விரித்து ஆடாததென்னே என்று பாடி முடித்ததும் அந்த பாடலை முடிக்க முடியாமல் திணறாரு. எத்தனை யோசித்தும் அடுத்த ஆதி வரவே இல்லை. அப்போ அங்க ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த சிறுவன், அது குமரன் திருமருகன் முருகன் மயில் வாகனம் கொத்துமென்றே அப்படின்னு பாடுறான். இதை கேட்டதும் அந்த அறிஞர் ஆடி போகிறாரு. அதோட அர்த்தம் என்னன்னா, ஏன் இந்த நாகமலை படமெடுத்து ஆடலைனா முருகப்பெருமானோட மயில் வாகனம் கொத்தும் அப்படிங்கிற பயத்தால தான் அதை படமெடுத்து ஆடாமல் இருக்கு அப்படின்னு பொருள் வரும்படி பாடுறான். இதை கேட்டதும் அந்த பாண்டி புலவரேறு வியந்து போயிறாரு. அந்த சின்ன பையனை கூப்பிட்டு, யாருப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதற்கு அந்த சின்ன பையன், நான் குணசீலர் புலவரோட மாணவன் அப்படின்னு சொல்றான். அப்பதான் பாண்டி புலவரேருக்கு தன்னோட தலைகணமே குறையுது. வந்திருப்பது முருகப்பெருமான் என்றும் முருகப்பெருமானின் அருளை பெற்ற குணசீலர் புலவரை எதிர்ப்பது தவறு அப்படின்னு சொல்லிட்டு